பினுவும் அவங்க அப்பாவும் 60 பொன் நகையோட சென்னைக்குமே வந்திருப்பாங்க. அப்ப அவங்க நகையுமே காணாம போயிட்டு இருக்கோம். போலீஸும் அந்த நகையுமே கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அதை வாங்கறதுக்காக கோர்ட்டுக்குமே போயிருந்திருப்பாங்க. கோர்ட்ல இருந்த லாயரும் இவங்களோட காசுல பிரியாணியும் கோலா உருணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஜாலியா சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. கேஸ்மே ரொம்ப தள்ளி போய்கிட்டு இருந்திருக்கும். ஒரு நாள் பினுவும் இந்த கேஸ்க்காக எவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருந்திருப்பா. பார்த்தா கேஸ்க்காக செலவானது எல்லாமே பிரியாணி கணக்கா தான் இருந்திருக்கும். அப்ப பினுவோ இவங்க நம்மள ஏமாத்துறாங்க, அப்ப நம்ம நகை நமக்கு கிடைக்காது, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்பாவும் நம்பிக்கை விடாம நாளைக்கு நம்ம நகை கிடைக்கும்னு சொல்லிருக்காங்கம்மா, அதை வச்சு உனக்கு ஆபரேஷன் பண்ணி நீ உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஊருக்கு போயிடலாமா அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. கண்டிப்பா நகை கிடைக்கும்ன்றதுனால இப்ப பினோட அப்பாமே அந்த கோர்ட்டுக்கு வந்து இருந்திருப்பாரு. இவங்களோட நகை தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நகையுமே கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஜட்ஜுக்கும் வேலை வந்துட்டு இருக்கோன்றதால தீர்ப்பு அப்புறம் வழங்குறேன்றதுமே சொல்லிட்டு இருப்பாரு. உசுரை காப்பாத்தணும்ன்றதுக்காக பினுவோட அப்பாவும் 4 மாசமா அலைஞ்சிட்டு இருக்கேன் சார், கண்ணு முன்னாடி இருக்க நகையை கொடுத்துட்டு போங்க, என் பொண்ணுக்கு உடம்பு முடியல அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. கேக்குற அந்த ஜட்ஜுமே கடுப்பாயிட்டு பேபி கண்ணனுமே கூப்பிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருந்திருப்பாரு. பேபி கண்ணனும் இப்ப பினோட அப்பா கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்திருப்பான். அப்போ நீங்க ஒரு கேஸ் கூட முடிக்க மாட்டீங்க, ஜிபேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து பிரியாணி தான் தின்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பாரு. பேபி கண்ணனும் இனிமேல் யாரை வச்சு இந்த நகையை வாங்குறன்றத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அடுத்து பினோட அப்பாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அங்க வந்த ஒருத்தரும் பினோட அப்பா கிட்ட டீமே கொடுத்துட்டு நானும் இங்க கேஸ் நடத்ததான் சார் வந்தேன், கேஸ் நடத்துறதுக்காக நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தேன் சார், ஆக்சிடென்ட்ல என் குடும்பத்துல இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நானும் செத்துட்டேன்னு சொல்லி எங்க ஊர் எம்எல்ஏ டெத் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணி என் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு, சாகல உயிரோட தான் இருக்கன்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இங்க கேஸ் நடத்துறதுக்காக வந்தேன் சார், 17 வருஷம் என் கையில இருக்க லாஸ்ட் காசு காலியா இருக்கு, நான் போராடினேன், அதுக்கப்புறம் என்னால முடியல சார், என்னால வெளியவும் போய் வேலை தேட முடியல, நான் செத்துட்டேன்ல சார், என்னோட பேரே பேய் தான் சார் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. கோர்ட்டுக்கு வந்தா தண்டனை கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா கோர்ட்டுக்கு வரதே ஒரு தண்டனை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க எந்திரிச்சு போயிட்டு இருப்பாரு. பின்னோட அப்பாவும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்திருப்பாரு. அப்ப பக்கத்துல சாமி கோயிலுமே இருந்திருக்கும். அங்க போயிட்டு மிளகாவை இடிச்சு அந்த சாமி மேலுமே பூசி உருகி வேண்டிட்டு இருந்திருப்பாரு. பக்கம் பேபி கண்ணனும் பார்ட்டியுமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பதான் கருப்பா சூர்யா சாரோட என்ட்ரிமே இருந்திருக்கும். பேபி கண்ணனும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்பான்றதுனால போதையில இருந்திருப்பான். கருப்புசாமியை பார்த்துட்டு நான் தான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டுமே அங்க இருந்து போயிட்டு இருப்பான். கருப்புசாமியும் அவரோட பவர்வே யூஸ் பண்ணிருப்பாரு. அப்பதான் பேபி கண்ணனுக்கும் கொஞ்சம் போதைமை தெளிஞ்சிருந்திருக்கும். இன்னுவோட கேஸ் விஷயத்தினால இப்ப கருப்புசாமியும் இங்க வந்திருக்காருன்றத புரிஞ்சுக்கிறேன். பேபி கண்ணன் நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, கொடுக்க வேண்டியதை கொடுத்து கரெக்ட் பண்ணா நாளைக்கே நம்ம நகலாம் நமக்கு கிடைச்சிடும், அந்த கேஸ் நாளைக்கே நான் முடிச்சிடறேன் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. கருப்புசாமி என்ன தைரியம் தான் என்கிட்டே காசு கொடுத்து வேலை முடிப்பேன் அப்படின்றதுமே சொல்லுவேன் அப்படி சொல்லி கோவமா இருந்திருப்பாரு. காசு வாங்காம எந்த வேலையுமே முடிக்க முடியாது, அது எங்களுக்கு ஒரு அடிக்ஷன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அதனால இப்ப கருப்புசாமி கிட்ட சமயம் அடிமை வாங்கிட்டு இருந்திருப்பான். பேபி கண்ணனும் நீதிக்கான கடவுளை இப்படி நீதி தவறலாமா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தா மட்டும் தான் கோர்ட்ல எந்த வேலையா இருந்தாலும் நடக்கும், நான் சொல்றதுதான் ப்ரொசீஜர், இது தெரியாம என்ன கொல்ல பாக்குறீங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸ நேர்மையான வழியில முடிச்சு காட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்க எனக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஓகே தான் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். கருப்பசாமி கிட்டமே சேலஞ்ச் விட்டு இருந்திருப்பான். அதனால பின்னுவும் அவங்க அப்பாவும் புது லாயருமே பார்த்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த லாயரும் அந்த கடையில பிரியாணியுமே சாப்பிட்டு இவங்களை பே பண்ண சொல்லிட்டு பவருமே அங்க எந்திரிச்சு போயிட்டு இருப்பாரு. பின்னுவும் இங்க இருக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி தான்ப்பா அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்ப பின்னோட அப்போ நமக்கு வேற வழி இல்லாம நம்பிதமா ஆகணும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பின்னாடி இருந்து ஒருத்தரும் என்ன நம்புவீங்களா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. என்னோட கேஸ வாதாடுறதுக்காக அந்த கருப்பசாமியும் சரவணன்ற பேர்ல அந்த கோர்ட்டுக்குமே வந்து இருந்திருப்பாரு. அந்த கோர்ட்ல பெட்டிஷன் கொடுக்கறதுல ரொம்ப கூட்டமா இருந்திருக்கும். அப்ப அங்க வந்து ஒரு அக்காவும் புதுசாப்பா இப்படின்னு இருந்தா வேலை ஆகாது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் வாங்குறவர்கிட்ட இவரோட தம்பி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன் வாங்கி கொடுத்திருந்திருப்பாங்க. இன்னோட கேஸ வாதாடுறதுக்காக சரவணனோட சேர்த்து 4 லாயர்ஸ்மே நான் தான் அவங்களோட லாயர் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருந்திருப்பாங்க. சரவணனுக்கு பெட்டிஷன் சப்மிட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண செல்வின்ற அக்காவுமே அதுல இருந்திருப்பாங்க. 4 பேர்ல கேஸ ஃபர்ஸ்ட் யார் எடுத்து நடத்த போறீங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே அங்க அனுப்பிட்டு இருப்பாங்க. அந்த கோர்ட்டே பேபி கண்ணனோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கும். கோர்ட்டுக்குள்ள நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பிரீத்தியும் சரவணா கிட்ட போயிட்டு இந்த மத்த லாயர்ஸ் கிட்ட 500-1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா அந்த கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அவங்க 3 பேர் இருக்க இடத்துக்குமே சரவணனை கூட்டு வந்திருப்பா. சரவணனும் அவரோட கருப்புசாமி பவரை யூஸ் பண்ணி பிரீத்தி வச்சு அந்த பெட்டிஷன் எல்லாமே கிழிச்சு போட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பேபி கண்ணும் வெளியே வந்த சரவணன் கிட்ட நீங்க உங்க காட் பவர்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, நேர்மையா வாங்கி தரேன்னு சொன்னீங்க, இனிமேல் இந்த மாதிரி காட் பவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு இருப்பான். பிரீத்திக்கும் சரவணன் தான் கருப்புசாமின்றதுமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவரை மீட் பண்றதுக்காகவே போயிருந்திருப்பா. சரவணனும் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அப்ப பிரீத்தியும் எனக்கு வரம் தர போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை புதுசா மாத்திடுங்க, கோர்ட்ல இருக்க 27,000 கேஸுமே கிளியர் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் எங்க கோர்ட்டுக்குள்ள யாருமே பொய்யே பேசக்கூடாது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. வந்துட்டு இருக்கோன்றதால இப்ப சரவணன் அங்க வந்து போயிட்டு இருப்பாரு. அங்க வந்து 4 ரவுடி பசங்க சரவணன் கிட்ட போய் ஒம்பெழுத்துட்டு இருந்திருப்பாங்க. சரவணனும் அவரோட காட் பவர்மே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருப்பான்றதுனால இப்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அடுத்த நாள் பின்னோட கேஸ்மே கோர்ட்டுக்கு வந்திருக்கும். சரவணனும் எல்லா பாயிண்ட்டுமே கரெக்டா கேட்டு இருந்திருப்பாரு. அப்ப இருக்க ஜட்ஜும் அங்க இருக்க எல்லா பிரச்சனையுமே விட்டுட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ் சரியில்லை, கை இல்லாம ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, இப்படிதான் வருவாங்களா அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் கேட்கிற பின்னுவும் கடுப்பாயிட்டு இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, நான் இந்த ட்ரெஸ் போட்டு தான் உங்களுக்கு தப்பா தெரியுதா அப்படின்றதுமே கேட்டுட்டு இருப்பா. இன்னும் எல்லாரும்
முடியும் அப்படி பேசிட்டு இருப்பான்றதால இப்ப அந்த ஜட்ஜுமே பின்னு மேல அவமதிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா செல்லுக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாரு. பின்னு அந்த செல்லுலுமே இருந்திருப்பா. சரவணனும் அவங்க அப்பாவும் அந்த செல்லுக்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பார்த்து பின்னுக்கு உடம்பு முடியாம போயிட்டு இருக்கோம். அதனால இப்ப அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இருந்து டாக்டர் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, அவங்களுக்கு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. நகையை தான் ஆபரேஷன் பண்ணணும்ன்றதுக்காக அந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுக்காக இப்ப பிரீத்தியும் சரவணனும் ஜட்ஜோட வீட்டுக்குமே போயிட்டு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கறதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஜட்ஜ் இவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கூட கேட்டிருந்திருக்க மாட்டாரு. அதனால சரவணனும் பின்னோட கேஸ முறைப்படி வாதாடி அந்த நகையை மீட்டு கொடுத்திருந்திருப்பாரு. அப்பாவும் அந்த நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுமே கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவோம், ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பார்த்தா பின்னு இறந்துட்டாங்கன்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. அதை கேட்கற அவங்க அப்பாவுமே இப்ப ரொம்ப உடஞ்சு போயிட்டு இருப்பாரு. என்னோட அப்பாவை பாக்குற சரவணனுக்கும் இப்ப ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும். வந்து பேபி கண்ணனும் சரவணன் கிட்ட அவங்களை நான் அலைய விட்டுருப்பேன், ஆனா சாக விட்டுருக்க மாட்டேன், நீ இந்த கேஸ் நேர்மையா நடத்துறேன்னு சொல்லி அந்த பொண்ணை சாக விட்டுட்ட அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். கண்மணின்றவங்களோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் நடத்திட்டு இருந்திருப்பா. அப்ப பேபி கண்ணனும் கண்மணிக்கு எதிராக நிறைய ஃபேக்கான எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியிருந்திருப்பான். பேபி கண்ணனும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்ப பேபி கண்ணனோட வாய் அவன் கண்ட்ரோல்லே இல்லாம கண்மணி மேல எந்த தப்புமே இல்ல, நாங்க சப்மிட் பண்ணது எல்லாமே ஃபேக் எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிட்டு இருப்பான். அதான் பிரீத்திக்கும் கோர்ட்டுக்குள்ள வக்கீலால பொய் சொல்ல முடியலன்ற விஷயம் புரிய வந்திருக்கும். கருப்புசாமியும் அவர் எல்லைக்குள்ள எந்த ஒரு தப்புமே நடக்காம பாத்துட்டு இருந்திருப்பாரு. அதனால புது கேஸ் எதுவுமே ஃபைல் ஆயிருந்திருக்காரு. அதனால பழைய கேஸ் எல்லாம் எடுத்துமே சால்வ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கருப்புசாமியா இருக்க சரவணனை அவரோட எல்லைக்கு வெளியுமே போடுதெல்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவர் எல்லைக்குள்ளதான் அவருக்கு பவர் இருக்குன்றதுனால இப்ப பிரீத்தியுமே காரை வேகமா ஓட்டி அவர் எல்லைக்குள்ளுமே கூட்டு போயிருந்திருப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால பேபி கண்ணனும் அந்த கோர்ட்டை எல்லைக்கு வெளியே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்திருப்பான். கோர்ட்டை வேற இடத்துல மாத்தலாம்னு சொல்லிட்டு ஆர்டருமே வந்துட்டு இருக்கோம். பேபி கண்ணனும் அந்த கோர்ட்டை பயங்கர ஹைடெக்காவுமே டெவலப் பண்ணி ஒரு இடத்துல செட்டில் பண்ணி வச்சிருந்திருப்பான். என்னதான் எல்லா கண்ட்ரோலும் பேபி கண்ணன் கிட்ட இருந்தாலும் எல்லாரும் மனசுலயும் கருப்பசாமி மேல பயமும் இருந்திருக்கும். இடத்துல இருந்து மாத்திரம் எல்லாம் சரியாடும் நினைச்சிருந்திருப்பான். இப்ப இங்க வந்து எல்லாரும் கருப்பசாமி பயந்துட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த பேபி கண்ணனும் இப்ப சரவணன் கிட்ட உனக்கு இந்த எல்லைக்குள்ள பவர் இல்லன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். சரவணனும் எனக்கு இங்க பவர் இல்லதான், ஆனா அந்த கோர்ட்டோட பவர் என்னன்றத மக்களுக்கு புரிய வச்சா போதும், அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க எல்லாத்தையும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஏற்கனவே ஒரு அடிக்ஷன் தான், அது எல்லாருக்கும் பிடிச்சு போச்சுன்னா அதையுமே யாராலையும் விட முடியாது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பேபி கண்ணனும் இங்க கருப்பசாமியோட பவரா இல்லன்றத புரிய வைக்கணும்ன்றதுக்காக ஈவினிங் நடந்த ஒரு பார்ட்டில பயங்கரமா கலவரம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது கேஸ் ஆயிட போது, போலீஸ் இங்க வந்துட போகுது அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பேபி கண்ணும் ஏன் தப்பு பண்ணா கடவுள் வர மாட்டாரா, போலீஸ் தான் வருமா அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பான். அப்பதான் சிங்கம் கேட்டப்பல சூர்யாவுமே அங்க வந்திருப்பாரு. பேபி கண்ணனும் உன்னால எல்லா இடத்துக்கும் வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட கழுத்துலமே கத்தி வச்சிட்டு இருப்பான். கருப்பசாமியும் அவரோட ஃபுல் உக்ரத்தையுமே அங்க காட்டி இருந்திருப்பாரு. கருப்பசாமியை பாக்குற அங்க இருக்கவங்க எல்லாருமே இப்ப ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. கருப்பசாமியும் பேபி கண்ணனுக்கான தண்டனையை கொடுத்துட்டு இருப்பாரு. அந்த ஜட்ஜ பார்த்து கருப்பசாமியும் உங்களை கடவுளா நினைச்சு கோர்ட்டுக்கு நீதி கேட்டு வரவங்கள கோவில் முன்னாடி நிக்க வச்சிடாதீங்க, நிக்க வச்சா நான் திரும்ப வருவேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அந்த கோர்ட்லயே பல வருஷமா இருந்திருப்பாரு. இப்ப அவரோட கேஸ் எடுத்து நடத்தி இருந்திருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரு உயிரோட தான் இருக்கன்றத ப்ரூவ் பண்றதுக்காக இங்க வந்து கேஸ் போட்டாரு. தப்பே பண்ணாம இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சார்பா அவருக்கு மன்னிப்புமே கேட்டுட்டு அவர் உயிரோட தான் இருக்காருன்ற ஆர்டருமே பாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அவர் எல்லாரும் பேய்னு கூப்பிட்டு இருப்பாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் சண்முகம்னு எல்லாரும் பேரை சொல்லிமே கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற அவருக்குமே இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்.